ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. திருமலை தரிசனத்துக்கு தேவையான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை அப்டேட் பண்றோம். அது இல்லாம நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்ல டெய்லியும் வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே இன்ஸ்டன்டா உங்களுக்கு அதுல நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஜூன் மாசத்தோட முதல் புக்கிங்கா எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகிருச்சு. இது நீங்க முழுக்க ஃப்ரீ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு. இது வரைக்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா நம்ம புக்கிங் ஹிஸ்டரியில போய் பார்க்கும்போது சில டைம் உங்களோட இது லக்கி டிப்ல நீங்க செலக்ட் ஆகல, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி காட்டுது. ஸோ அது மேபி வெப்சைட்ல ஏதாவது அப்டேஷனா இருக்கலாம். ஏன்னா ஒரு டைம் காட்டுது, ஒரு டைம் வேற மாதிரி காட்டுது. அதனால நீங்க யோசிக்காதீங்க, எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஆதார் நம்பர்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா செலக்ட் ஆயிட்டீங்கன்னா தர்ஷன் அட்டன் பண்ணும்போது ஆதார் நம்பர் கண்டிப்பா கரெக்டா இருக்கணும். பேரோ இல்லைனா ஏஜோ இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் இருந்தா கூட நம்ம சொல்லிக்கலாம். பட் நீங்க உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டா இருக்கான்றத ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கிங்க. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எல்லா சேவாவுக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. எதுல செலக்ட் ஆறீங்களோ அதுல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டைமிங் ரன் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம கிளிக் பண்ணப்ப டைரக்டா நமக்கு புக்கிங் பேஜுக்கு போச்சு. ஸோ அந்த மாதிரி எரர்ஸ் இருக்கு. அதனால நீங்க யோசிக்க வேண்டாம், தாராளமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்கு. 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்குமே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. நாளான்னைக்கு காலையில 10 மணி வரைக்கும் இருக்கு. 20ஆம் தேதி 12 மணிக்கு தான் லைவா உங்களுக்கு இதே வெப்சைட்ல இதோட ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் பண்ணி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். ஜூன் மாசத்துலயுமே நமக்கு சுப்ரபாத சேவா தான் அதிகமா இருக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு 260ன்ற ஆவரேஜ்ல கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. மற்றபடி தோமாலா அர்ச்சனா சேவா ஒரு நாளைக்கு 10 கோட்டா தான் ஆன்லைன் ஆஃப்லைன்லயும் ஓபன் பண்ணுவாங்க. அஷ்டதல பத்மாராதனா பொறுத்த வரைக்கும் 60 கோட்டா ஓபன் பண்ணுவாங்க. இதுல நம்ம செலக்ட் பண்ணா மட்டும்தான் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த பேமெண்ட்டுமே கிடையாது. அதுவும் இல்லாம நீங்க தோமாலா அர்ச்சனா சேவால செலக்ட் ஆனீங்கன்னா கிட்ஸ் கூட்டிட்டு போக முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னுமே அவைலபிள் தான் இருக்கு. பொறுமையா நீங்க தாராளமா பண்ணுங்க. இன்னைக்கும் பண்ணலாம், நாளைக்கும் பண்ணலாம். மிஸ் பண்ணாம கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, க்ரௌடோட அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நேரடி சர்வ தரிசனம் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. வீக் டேஸ் அப்படின்னாலே ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். வீக்கெண்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே க்ரௌட் இருந்தது. பட் இன்னைக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. 4 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் மொத்தமே 6 மணி நேரம் தான் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். நேத்து திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 83,825 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலையில வர 20ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் வருடாந்திர தெப்போற்சவ விழா நடக்குது. இந்த தெப்போற்சவ விழாவை முன்னிட்டு புஷ்கரிணியில பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு, அதாவது புனித நீராடல் செய்யறதுக்கு அனுமதி இல்லை. இன்னிலேருந்தே அலோவ் பண்ணல. ஸோ யாராவது அங்க பிரதட்சணமோ இல்லைன்னா மற்ற நேரம் நீங்க புனித நீராடல் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. மேபி 24ஆம் தேதி இந்த ஃப்ளட் ஃபெஸ்டிவல் முடியுது. 25ஆம் தேதிக்கு மேல அலோவ் பண்றதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ யாராவது போறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் வருடாந்திர தெப்போற்சவ விழா திருமலையில நடக்குது. இதன் காரணமாக புஷ்கரணியில குளிக்கிறதுக்கு அலௌட் இல்லை. அதே போல இந்த நாட்கள்ல டிடிடி ஆர்ஜித சேவா டிக்கெட்கள் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைன்ல ரிலீஸே ஆகியிருக்காது. அதனால யாருக்கும் எந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்க 300 ரூபா தர்ஷன்லயோ எஸ்எஸ்டி டோக்கன்லயோ ஃப்ரீ தர்ஷன்லயோ எப்படி வேணாலும் சாமி பார்க்க போகலாம். நீங்க சாமி பார்க்கறதுக்கும் இந்த தர்ஷன் கேன்சல் பண்ணியிருக்கிறதுக்கும் எந்த ப்ராப்ளமே கிடையாது. 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் போறீங்க அப்படின்னா ஈவினிங் டைம்ல புஷ்கரிணியில இந்த தெப்போற்சவ விழாவை நீங்க வெளியில இருந்து கூட பார்க்க முடியும். தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா தான் பார்க்க முடியும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒவ்வொரு புக்கிங்ஸோட அப்டேட்டுமே அப்டேட் ஆகியிருக்கு. 21ஆம் தேதியிலேருந்து தர்ஷன் டிக்கெட் எல்லாமே நீங்க புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன டிக்கெட் வேணும், என்ன டிக்கெட்ல நம்ம தர்ஷன் போகலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கிங்க. சம்மர் டைம்ல ஆன்லைன்ல தர்ஷன் டிக்கெட் புக் பண்றது தான் ரொம்ப பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்.
ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் டெய்லியும் காலையில உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து டோக்கன் வாங்கணும் அப்படின்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க ஸ்ரீனிவாசம், அதுக்கு அடுத்தது அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரிமெட்டு வந்து காலையில 6 மணிக்கு தான் திறப்பாங்க. அங்கேயும் நீங்க வந்து டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சில டைம் உங்களுக்கு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட்டு மதியம் ஈவினிங் வரைக்கும் கூட அவைலபிள் இருக்கு. சில டைம் சீக்கிரம் தீந்துருது. ஸோ அதனால நம்ம கன்ஃபார்மா இத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தது லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அடிஷனல் குவாட்டா ஆஃப் ஸ்ரீவாரி சேவா வந்து திருமலா திருப்பதிக்கு ஏப்ரல் மாசத்துக்கான கோட்டா எக்ஸ்ட்ரா வந்து ஓபன் பண்றாங்க. அது என்னைக்குன்னா வர 20ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அடிஷனல் ஜெனரல் ஸ்ரீவாரி கோட்டா வந்து திருமலா திருப்பதிக்கு ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பராக்கமணி சேவாவுக்கும் ஏப்ரல் மாசத்துக்கு அடிஷனல் கோட்டா வந்து 11 மணிக்கு ஓபன் ஆகுது. ஸோ இது 2 புக்கிங்குமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் புக்கிங்காக கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் திருமலைக்கு போயிட்டு வாலண்டியர் சேவா செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வாலண்டியர் சேவா நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஸ்ரீவாரி சேவா வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான லாகின் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதிலே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். யாருக்கும் பே பண்ணி வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. வேறு ஏதாவது டிக்கெட் புக்கிங்கில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.